இன்னைக்கு இந்த கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 18 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி. என்கிட்ட வா, அதாவது என்னிடம் வா அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா இங்கிலீஷ்ல கம் டு மீ அப்படின்னு பேசலாம். என் கூட வா அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? கம் வித் மீ அப்படிங்கிறீங்களா? சரி. கம் டு மீ அப்படின்னா என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா அப்படின்னா கம் டு மீ. என் கூட வா அப்படின்னா கம் வித் மீ ஆச்சுங்களா? சரி. நம்மளை யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா அப்படி தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இதோ வரேன் இரு, வரேன், இதோ வரேன் அப்படிலாம் பேசுவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு பேசலாம். ஐ ஆம் கம்மிங், வரேன், இதோ வரேன் இரு, ஐ ஆம் கம்மிங். வரேன், இதோ வரேன் இரு, வரேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு பேசலாம். சரி, நான் போகிறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் போகிறேன், எப்படி பேசலாம்? ஐ ஆம் கோயிங் அப்படின்னு பேசலாம். ஐ ஆம் கோயிங் அப்படின்னு பேசலாமா? தப்பு இல்லையா? என்ன தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க? இப்படிலாம் பேசுவாங்க சரிங்களா? இதை வரேன் இரு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இதை வரேன், ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு பேசலாம். நான் போகிறேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஆம் கோயிங் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சீக்கிரமாக வாங்க சொன்னால் சீக்கிரம் வரமாட்டியா? சீக்கிரமாக வாங்க எப்படிங்க பேசலாம்? கம் ஹியர், கம் ஹியர் குயிக்லி அப்படின்னு பேசலாங்களா? சரி. என்ன மசன்னு நின்றுட்டுருக்க, கூப்பிட்டா சீக்கிரம் வரமாட்டியா? சீக்கிரமாக வாங்க, கம் ஹியர் குயிக்லி, கம் ஹியர் குயிக்லி ஆச்சுங்களா? சரி. விஜய் இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடணும். எப்படி பேசலாம்? விஜய் இங்கே வா, இங்கே வா விஜய், எப்படி பேசலாம்? கம் ஹியர் விஜய் அப்படிங்கிறீங்களா? சரி. கம் ஹியர் விஜய், விஜய் வாங்க, இல்லை விஜய் கம் ஹியர் அப்படின்னு கூட பேசிக்கோங்க சரிங்களா? சரி. நாளைக்கு வா, நீ நாளைக்கு வா, கம் டுமாரோ அப்படின்னு பேசலாங்களா? சரி. கம் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு வா. நாளைக்கு காலையில் வா அப்படின்னு பேசணும். நாளைக்கு காலையில் வா எப்படிங்க பேசலாம்? கம் டுமாரோ மார்னிங் அப்படிங்கிறீங்களா? சரி. கம் டுமாரோ மார்னிங், நாளைக்கு காலைல வந்துடுறேன், நாளைக்கு காலைல வா ஆச்சுங்களா? சரி. உள்ள வா, உள்ள வா அப்படின்னு பேசணும். கம் இன்சைடு அப்படிங்கிறீங்களா? சரி. கம் இன்சைடு அப்படின்னா கம் இன்சைடு, உள்ள வா, கம் இன்சைடு, உள்ள வா. சரி. இதுவே மரியாதையாக பேசணும். உள்ள வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு பேசணும். கம் இன்சைடு அப்படின்னா உள்ள வா. மரியாதையாக பேசுகிறதா இருந்ததுன்னா இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பேசுங்க. ப்ளீஸ் கம் இன்சைடு, ப்ளீஸ் கம் இன்சைடு, உள்ள வாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை. இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம தமிழில் வாங்க போங்கன்னு பேசுவோமா இல்லைங்களா? அதுக்கும் இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் நீங்கள் பேசி ஆகணும் இங்கிலீஷில் சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதை பாரு, இதை பாரு அப்படின்னு பேசணும். கம் அண்ட் லுக் அட் திஸ். இந்த கம் அண்ட் லுக் அப்படிங்கிறத கம் அண்ட் லுக் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க சரிங்களா? கம் அண்ட் லுக் அட் திஸ், இதை பாரு அப்படின்னு அர்த்தம். இதை பாரு. நானும் வரலாமா அப்படின்னு கேட்கணும். நானும் வரலாமா எப்படிங்க கேட்கலாம்? கேன் ஐ கம் டு அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ கம் டு, நானும் வரலாமா, கேன் ஐ கம் டு ஆச்சுங்களா? சரி. எப்போ வந்தீங்க, எப்பொழுது வந்தீர்கள் அப்படின்னு கேட்கணும். when did you come அப்படின்னு கேட்கலாம். எப்போ வந்தீங்க, when did you come, எப்போ வந்தீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி. இப்போ தான் வந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நவ் ஐ கேம் அப்படின்னு பேசலாம். ஜஸ்ட் நவ் ஐ கேம், இப்போ தான் வந்தேன். நேற்று வந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னு பேசலாம். ஐ கேம் எஸ்டர்டே, நேற்று தான் வந்தேன். இந்த நேற்று தான் வந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா அந்த ஒன்லி அப்படின்ற வார்த்தையை சேர்த்து கூட பேசுங்க சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னு பேசினாலே போதுமானது. இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதால இந்த மாதிரி நேற்று தான் வந்தேன் அப்படின்னு பேசுவோம். நேற்று தான் வந்தேன், ஐ கேம் எஸ்டர்டே ஒன்லி அப்படின்னு பேசலாம். அந்த ஒன்லி அப்படின்ற வார்த்தையை சேர்த்து வேணால் பேசிக்கோங்க. நேற்று தான் வந்தேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா சரிங்களா? ஐ கேம் எஸ்டர்டே ஒன்லி, நேற்று தான் வந்தேன் ஆச்சுங்களா? சரி. அவர் அவரை எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. அவர் வந்தால் அவரை எனக்காக காத்திருக்க சொல். இஃப் ஹீ கம்ஸ், அவர் வந்தால் டெல் ஹிம் டு வெயிட், அவரை காத்திருக்க சொல். இந்த டெல் ஹிம் அப்படிங்கிறத டெல் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க சரிங்களா? டெல் ஹிம் டு வெயிட், டெல் ஹிம் டு வெயிட் அப்படின்னா அவர் எனக்காக
அவரை வெயிட் பண்ண சொல்லு. ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. இஃப் ஹி கம்ஸ் டெல் him டு வெயிட் ஃபார் மீ. அவர் வந்தால் அவரை எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. ஆச்சுங்களா? சரி. உனக்கு டைம் இருந்தால் என்னை வந்து பாரு அப்படின்னு பேசணும். உனக்கு டைம் இருந்தால் என்னை வந்து பாரு அப்படிங்க பேசலாம். உனக்கு நேரம் இருந்தால், இஃப் யூ ஹாவ் டைம், என்னை வந்து பாரு. கம்மன் சீமி. இந்த கம் அண்டு சீமி அப்படிங்கிறத கம்மன் சீமி அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கம்மன் சீமி இஃப் யூ ஹாவ் டைம். உனக்கு டைம் இருந்துச்சுன்னா என்னை வந்து பாரு. ஆச்சுங்களா? சரி. ஐ வாசன்ட் ஏபிள் டு கம் பிகாஸ் ஆஃப் த ரெயின். இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ வாசன்ட் ஏபிள் டு கம் பிகாஸ் ஆஃப் த ரெயின். மழையின் காரணமாக என்னால் வர முடியவில்லை. ஐ வாசன்ட் ஏபிள் டு கம், என்னால் வர முடியவில்லை. பிகாஸ் ஆஃப் த ரெயின், மழையின் காரணமாக. ஐ வாசன்ட் ஏபிள் டு கம் பிகாஸ் ஆஃப் த ரெயின், மழையின் காரணமாக என்னால் வர முடியவில்லை. மழையால் என்னால் வர முடியல.